ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுவாங்கங்க. ம். நீங்க அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. தூத்துக்குடியில வந்து எங்க இருக்கு அப்படின்னா, வல்லநாட்டுல வந்து வெளிமான்கள் சரணாலயம் வந்து இருக்கு. அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி 4 வழிச்சாலையில தான் இந்த வல்லநாடுங்கிறது இருக்கு. இந்த வல்லநாட்டுல ஒரு மலைப்பிரதேசம் இருக்கு. அந்த மலைப்பிரதேசத்துல தான் இந்த வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயம்ங்கிறது இருக்கு. குறிப்பா ஒரு 1600 ஹெக்டேர் பரப்பளவுல இந்த வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயம் வந்து அமைச்சிருக்காங்க. 1987 காலகட்டங்கள்ல தான் இதை வந்து தமிழக அரசால பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா அறிவிச்சிருக்காங்க. ஓகே. தமிழகத்தோட தென்கோடியில வெளிமான்களுக்குன்னு பிரத்யேகமா அமைக்கப்பட்ட சரணாலயங்கள்ல இதுவும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி மாவட்டத்துல அமைக்கப்பட்ட ஒரே ஒரு வனவிலங்கு சரணாலயம்னா அது இது மட்டும்தான். இங்க வெளிமான்களை தவிர புள்ளிமானு, மிளா, குள்ளநரி, காட்டுப்பன்றி, காட்டுப்பூனை, முயலு, கீரி, பாம்பினங்கள், தேளு, மயிலு, குயிலு, கழுகு, பருந்து, மரகத புறா, நாரை, மரங்கொத்தி போன்ற பல வகையான பறவை இனங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 2010ஆம் வருஷம் தொடக்கத்துல வெறும் 26 வெளிமான்கள் மட்டும்தான் அங்க இருந்துச்சு. ஆனா 2023 கணக்குப்படி இந்த வெளிமான்கள் சரணாலயத்துல 225 வெளிமான்களும் 53 புள்ளிமான்களும் 36 மிலாவும் இருக்கதா கணக்கெடுப்பு வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயத்துல சிவப்பு வண்ணத்துல உடல் அழகி, ரோஜா அழகி, கருவேப்பிலை அழகி, மரகத அழகி, எலுமிச்சை அழகின்னு சொல்லி ஒரு 80 வகையான வண்ணத்து பூச்சிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் அடுத்த ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தை பத்தி அடுத்த ஒரு இதுல பார்க்கலாம். ஓகே, ஓகே, பாய். பாய்.